ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் ஒரு 1 இயராக அமேசான் கேடிபியில் புக் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ்லாம் உங்கள் கூட இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ப்ராஃபிட்டபிளான நிச் அண்ட் அதை எப்படி ரெடி பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் இன்காகினேட்டோ விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Amazon.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. யுஎஸ் மார்க்கெட் பிளேஸ். ஆஸ் யூஷுவல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நிச் பார்க்க போகிறோன்னா மெமரி கேம்ஸ் ஃபார் சீனியர்ஸ். எப்படி கிட்ஸுக்கான புக்ஸ் வந்து நிறையாவே சேல்ஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் சீனியர்ஸையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கிட்ஸுடைய புக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் சீனியர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸு குயிக்காக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 487, ஹெச் ஸ்கோர் அபோவ் 50 இருக்குது அண்ட் டிமாண்ட் 7 இருக்குது. நல்லாவே டிமாண்ட் இருக்குது அண்ட் ரிவ்யூஸ் வந்து 1000க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பெஸ்ட் செல்லர் ரேங்க் பார்த்திங்கன்னா 32,000, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ செல்லிங் வந்து ரொம்பவே நல்லா போகுதுன்னு அர்த்தம். எதனால் அந்த ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 2 புக்ஸ் வந்து பப்ளிஷர்ஸோடைய புக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மெகா பப்ளிஷிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பப்ளிஷரிங் புக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ரிவ்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ரிவ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ மற்றபடி இண்டிவிஜுவல் பப்ளிஷர் பாருங்கள், 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 39K. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் தான், 39K. ஸோ என்ன தான் வந்து பப்ளிஷர்ஸ் இருந்தாலும் இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸும் நல்லாவே செல் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 72K, 68K எல்லாமே 2025 ரிலீஸ் ஆனது தான். 20K ரொம்ப பிஎஸ்ஆர் கம்மியாகவே இருக்குது. அண்ட் 117 2025 ரிலீஸ் ஆனது. இது பாருங்கள், பிப்ரவரி 2026 இப்போது ரிலீஸ் ஆனது தான், 162K. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் வந்து பிலோ 300 இருக்குது. ஸோ இப்போ இதோட இன்டீரியர் மட்டும் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு புக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்க லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க புக்கை பார்க்கலாம். உள்ளே ஒன்றும் இருக்காது, மிக்சர் ஆஃப் பசில்ஸ் தான் இருக்கும். வேர்ட் சர்ச், கிராஸ்வேர்ட், ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ், ஆர் ஃப்ரேசஸ், கம்ப்ளீட் த ஃப்ரேசஸ், ஆர் ரிடல்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்திங்கனாவே ஒரு ஐடியா கிடச்சிரும் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. வேர்ட் சர்ச், கிராஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு வந்து 1950 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது யூஸ் பண்ண வேர்ட்ஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வேர்ட் சர்ச், கிராஸ்வேர்ட், ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ், ஃபினிஷ் த ஃபேஸ், ட்ரிவியா, லாஜிக்கல் கிரிட், வேர்ட் ஸ்க்ரம்பிள், மேட்சிங் கேம். அவ்வளோதான். இதையே வந்து ஒரு 5 செக்ஷனாக கொடுத்து சொல்யூஷன் லாஸ்ட் பேஜில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இன்டீரியர் வந்து இதுதான் வேர்ட் சர்ச். இப்போது நமக்கு வந்து இந்த உள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் தான் இதெல்லாம் டிசைன் பண்ணணும், மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி ஒன்றா டிசைன் பண்ணி எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் ChatGPT கண்டென்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணி ஒரு பேஜாக டிசைன் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எப்படி வந்து பேசிக்காக இதை ரெடி பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த புக்கு லேஅவுட் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டா போதும். ChatGPTயில் போயிட்டு கிவ் மீ புக் லேஅவுட் ஃபார் திஸ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் புக்குக்கான ஒரு சிம்பிள் லேஅவுட் வந்துடும். அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றத ChatGPT கேளுங்க, கொடுக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்றா கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் எக்ஸாக்ட் பேஜ் அதுக்கப்புறம் பசில்ஸ் 1 to 7 ஃபுல் பசில் கண்டென்ட்டு இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஜென்ரலாக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ
அதை எப்படி டிசைன் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஓமை டாட் அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் சொல்லியிருப்பேன் டாட் டு டாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேஸ் க்ரியேட் பண்ணலாம், வேர்ட் சர்ச் க்ரியேட் பண்ணலாம், கிராஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணலாம், டாட் டு டாட் க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் கிராஸ் மேத் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கலரிங் பேஜும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ChatGPT நீங்கள் ப்ராம்ப்ட் வாங்கி அதோட இப்போ இந்த வேர்ட் சர்ச் இன்புட் இருக்குங்க இல்லையா, இது இப்போ நான் இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வேர்ட் சர்ச்சில் இப்போ இந்த வேர்ட் சர்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரியேட் கொடுங்க. இப்போ அந்த வேர்ட்ஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ இது வந்துடுச்சா? இதுக்கப்புறம் நீங்கள் இதோடைய டயக்னல்ஸ் வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதை கொடுத்துட்டு ப்ரிண்ட்டு குத்திங்கன்னா இது வந்து சேவ் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் அப்படியே இதில் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது இல்லாமல் நான் இன்னொரு சைட் கூட சொல்லியிருக்கேன் வேர்ட் சர்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு, வேர்ட் சர்ச் லேப்ஸ். ஸோ அதுலேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்சல்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாவில் வந்து அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட்ஸை டிசைன் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா புக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும்னா ஒரு புக்காக ஓப்பன் பண்ணி பாருங்கள், உள்ளே எந்த மாதிரி இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுடைய யூனிக்கான டச் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 புக்கு, மேக்ஸிமம் 5 புக்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணுங்கள். சேல்ஸ் வந்து சீக்கிரமாகவே வர ஸ்டார்ட் ஆகிடும். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை.